ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதைக்கு இப்போ வாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு புது புக்கை பற்றி படிக்க போகிறோம். அமரர் கல்கி எழுதின மகுடபதி. அமரர் கல்கி பற்றி நம்மளுடைய சேனலில் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கணுன்னா அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க. முதல் அத்தியாயம், திறந்த வீடு. அன்னைக்கு சாயங்காலம் சூரியன் வழக்கம் போல தான் மேற்கு மலைத்தொடருக்கு பின்னால் அஸ்தமிச்சுது. ஆனால் அப்போ சூழ்ந்து வந்த இருள் வழக்கமான இருளாக தோணலை. காவியங்களில் கவிகள் வர்ணிக்கிற இருளை போல கோயம்புத்தூர் நகரவாசிகளுடைய மனதில் பீதியையும் கவலையையும் அதிகமாக்கிக்கிட்டு அந்த இருள் நகரங்களுடைய வீதிகளில் சந்து பொந்துகள்லையும் புகுந்து பரவி வந்தது. வழக்கம் போல அன்னைக்கு தெரு வீதிகளில் முனிசிபாலிட்டி விளக்குகள் சரியான காலத்தில் ஏற்றப்படாததுனால சாதாரண அந்த இருட்டானது நள்ளிரவோடைய காணாங்கரத்தை விட பயங்கரமாக தெரிஞ்சுது. கோயம்புத்தூர் நகரம் அன்னைக்கு அந்தி வேலையில கொடுத்த சோகமான காட்சியை மாதிரி அதுக்கு முன்னாடியும் கொடுத்தது கிடையாது, அதுக்கப்புறமும் கொடுக்கல. நகரங்களுடைய பிரதான வீதிகளில் விளக்கேற்றுற நேரத்தில் சாதாரணமாக காணப்படுற ஜேன்ற ஜனக்கூட்டமும் வண்டிகளுடைய போக்குவரத்தும் கலகலப்பும் அன்னைக்கு காணப்படலை. கடை தெருக்களும் பாழடைந்து காணப்பட்டது. வீதிகளில் வீடுகள் எல்லாம் சாத்தி கிடந்தது. ஜன்னல் கதவுகளும் கூட மூடப்பட்டிருந்தது. மேல் மாடிலிருந்து எட்டி பார்க்குறவங்க கூட அன்னைக்கு பார்க்கல. பெரிய வீதிகளில் ஜன நடமாட்டமே கிடையாது. சின்ன தெருக்கள்லையும் சந்துகள்லையும் அங்கங்க அபூர்வமா ரெண்டொருவர் நடமாடிட்டு இருந்தாங்க. அவங்களும் முன்னாலும் பின்னாலும் பீதியோட பார்த்துக்கிட்டே நடந்தாங்க. அவங்களுடைய முகங்களை பார்த்தா பேயடிச்ச மாதிரி தெரிஞ்சுது. தெருக்கல்ல நிக்கிறதுக்கே மனசே இல்லாத மாதிரி ரொம்பவே அவசர அவசரமா போய்கிட்டு இருந்தாங்க. கோயம்புத்தூருக்கு என்னதான் நேர்ந்தது? நேத்து வர அவ்வளவு கலகலப்பா திருமகள் விலாசத்தோட விளங்கின நகரம் இன்னைக்கு பாழடைந்து கிடக்கிறது ஏன்? திருமகள் தமக்கையோடைய ஆதிக்கம் இன்னைக்கு அந்நகர்ல எப்படி ஏற்பட்டது? அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய கதை ஆரம்பமாகிற காலத்தை வருஷம் மாதம் தேதியை கூட கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது அவசியம். வருஷம் 1931, மாதம் ஜனவரி, தேதி 6. வாசகர்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? 1930 டிசம்பர் கடைசியில் மகாத்மா காந்தி லண்டனில் நடந்த 2வது வட்டமேஜை மாநாட்டிலிருந்து வெறுங்கையோட திரும்பி பம்பாய்க்கு வந்து சேர்ந்தாரு. அவரை வரவேற்கிறதுக்காக அப்போ இந்தியால இருந்து வில்லிங்டன் சர்க்கார் தக்க ஏற்பாடுகளை செஞ்சிருந்தாங்க. அவரு பம்பாய் வந்து இறங்கிறதுக்கு 4 நாளைக்கு முன்னால இந்தி இர்வின் ஒப்பந்தம் காட்டுல விடப்பட்டது. பண்டிட் ஜவஹர்லால் நேரு கைது செய்யப்பட்டாரு. மகாத்மா பம்பாய் வந்து இறங்கினதும் வைஸ்ராய் வில்லிங்டனுக்கு தந்தி அடிச்சாரு. பதில் திருப்திகரமா இல்லை. அதனால காங்கிரஸ் காரிய கமிட்டி கூடி மறுபடியும் சத்தியாகிரக இயக்கத்தை தொடங்குறதுன்னு தீர்மானிச்சாங்க. உடனே மகாத்மாவும் காரிய கமிட்டி அங்கத்தினரும் கைது செய்யப்பட்டாங்க. அதனால நாடெங்கும் 2வது சத்தியாகிரக இயக்கம் ஆரம்பமானது மாதிரியே கோயம்புத்தூர் நகரத்திலையும் ஆரம்பமாச்சு. ஆனா 1929 இயக்கத்தை வளர விட்டது மாதிரி இந்த தடவை வளர விடக்கூடாதுன்னு முளையிலேயே கிள்ளி எறிந்துடணும்னு வில்லிங்டன் சர்க்காரின் தாக்கீது நாடெங்கும் இருக்கிற அதிகார வர்க்கத்தினருக்கு வந்தது. அதனால ஒவ்வொரு ஜில்லாவிலையும் இயக்கத்தை முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிடணுன்ற பொருட்டு ஜில்லா அதிகாரிகளுக்கு வேண்டிய குண்டாந்தடி முதலான ஆயுதங்களோட தயாரா இருந்தாங்க. முதல் நாள் கோயம்புத்தூர்ல பிரசித்தி பெற்ற ஒரு காங்கிரஸ் தொண்டர் தம்பதி சமேதராய் சத்தியாகிரகம் செஞ்சாரு. அவங்கள போலீசார் காங்கிரஸ் ஆபீஸ் வாசல்லையே கைது செஞ்சு கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் நகர்ல முக்கிய தெருக்கள்ல போலீஸ் மார்ச் நடந்தது. மறுநாள் 6 தொண்டர்கள் காங்கிரஸ் ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வந்தே மாதரம் முதலான கோஷங்களை செஞ்சுக்கிட்டு கடை தெரு வரையில போனாங்க. வேடிக்கை பார்க்கறதுக்காக ஏக ஜன கூட்டம் கூடிடுச்சு. அப்போ பலமான போலீஸ் படை அங்க வந்து சேர்ந்தது. முன்னால போலீஸ் அதிகாரிகள், அவங்களுக்கு பின்னால குண்டாந்தடி சகிதமா சாதாரண போலீஸ் ஜவான்கள், அவங்களுக்கு பின்னால துப்பாக்கி சகிதமா மலபார் ஸ்பெஷல் போலீஸ், இப்படி அந்த போலீஸ் ஊர்வலம் வந்துட்டு இருந்தது. தொண்டர்கள் நின்ன கடத்தெரு முனைக்கு வந்ததும் தலைமை போலீஸ் அதிகாரி பயங்கரமான குரல்ல போலீஸ் படைய பார்த்து உத்தரவு போட்டாரு. நாலாபுரமும் கூடியிருந்த ஜனங்களை பார்த்ததும் ஏதோ சொன்னாரு. அவர் சொன்னது என்னன்னு யாருக்கும் தெரியல. கூட்டத்துல இருந்தவங்கல்ல பொறுப்பற்ற இளம் பிள்ளைகள் சிலர் போலீஸ்காரர்களை பரிகாசிக்கிற பாவனையா கூச்சலிட்டாங்க. அடுத்த நிமிஷம் போலீஸ் குண்டாந்தடி கைவரிசையை காட்ட தொடங்கிடுச்சு. சில போலீஸ் ஜவான்கள் தொண்டர்களை சூழ்ந்துக்கிட்டு அடிக்க தொடங்கினாங்க. அடி ஆரம்பமானப்போ தொண்டர்கள் கூட்டத்திலிருந்து வந்தே மாதரொன்று கிளம்பின வீர கோஷத்தோடைய ஸ்வரம் வர வர குறைஞ்சிக்கிட்டே வந்தது. ஒவ்வொரு தொண்டரா கீழே விழுந்து வந்தாங்க. சிலருக்கு உணர்வே தப்பிடுச்சு. தொண்டர்களை சாதாரண போலீஸ் ஒரு புறம் கவனிச்சுட்டு இருக்கையில மலபார் ஸ்பெஷல் போலீஸ் வீரர்கள் சுட்டு முட்டும் கூயிருந்த ஜனங்களை ஸ்பெஷலா கவனிக்க தொடங்கினாங்க. பயங்கரமான ஊழ சத்தம் போட்டுக்கிட்டு அவங்க பாஞ்சு வந்து ஜனங்களை குண்டாந்தடினால விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஜனங்கள் நாலாபுறமும் தெரிச்சு ஓடினாங்க. அப்ப ஓடினவங்களை தொடர்ந்து ஜவான்கள் மேலும் துரத்துனாங்க. துரத்தப்பட்டவங்கள சில பேரு கடைகளுக்குள்ளேயும் வீடுகளுக்குள்ளேயும் நுழைந்தாங்க. போலீசார் அவங்களுக்கு பின்னால புகுந்து தாக்குனாங்க.
தெருவுல போனவங்க, வந்தவங்க, வண்டிக்காரங்க, வீட்டுக்காரங்க, கடைக்காரங்க, கடைக்கு வந்தவங்க, வேடிக்கை பார்க்க வந்தவங்க, பார்க்காம ஓடுனவங்க, இப்படி எல்லாருக்கும் பாரபட்சமே இல்லாம அன்னைக்கு தினம் பிரிட்டிஷ் அதிகார மகத்துவத்த மண்டையிலயும், முதுகுலயும், தோள்பட்டைகள்லயும், முழங்கால் சில்லுக்கள்லயும் அனுபவிச்சாங்க. கடைத்தெருக்கள்ல சில கடைகளுக்குள்ள போலீசார் புகுந்த செய்திய கேட்டதும் எல்லா கடைகளும் மளமளன்னு சாத்தப்பட்டது. இதுக்குள்ள செய்தி ஊரெல்லாம் பரவிடுச்சு. மலபார் போலீசார் வீதியில யார பார்த்தாலும் அடிக்கிறாங்கன்னும், அடிக்கப்பட்டவர் காங்கிரஸ் தொண்டர்கள்ல ஒருத்தவர் இறந்தே போயிட்டாருன்னு வதந்தி பரவுது. இதனால நகரம் முழுவதும் கதி கலங்கி போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நகரத்துடைய வீதிகள்ல போலீசார் மார்ச் பண்ணிக்கிட்டே போனதுனால ஜனங்களுடைய பீதி அதிகமாயிடுச்சு. யாரும் வெளியில தலை காட்டவே துணியல. எல்லாரும் அவங்கவுங்களுடைய வீட்டுல கதவை சாத்திக்கிட்டு தாப்பா போட்டுக்கிட்டு உள்ளேயே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முனிசிபல் விளக்குகள் ஏற்றப்பட்டது. ஆனா அது கூட பயத்தால மங்களாவே பிரகாசிச்சது மாதிரி தெரிஞ்சுது. இந்த மங்கள ஒளியிலையும் அனுமந்தராயன் தெருவுல சுமார் 20 வயசு இருக்கிற ஒரு இளைஞன் அடிக்கடி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே ரொம்பவே வேகமா நடந்து போய்கிட்டு இருந்தான். அனுமந்தராயன் தெரு ரொம்பவே குறுகலான தெரு. அந்த தெருக்கல்ல வீடுகளை காட்டிலும் வியாபாரிகளுடைய சாமான்களை நிரப்பி வைக்கிற கிடங்குகள் தான் அதிகமா இருந்தது. அதனால சாதாரணமாவே இந்த தெருவுல அஸ்தமிச்சதுக்கு அப்புறமேட்டா ஜன நடமாட்டம் குறைவாவே தான் இருக்கும். இப்போதோ அந்த தெரு முழுசும் சூனியமயமா காணப்பட்டது. ஆனா அந்த வாலிபன் தான் யாருடைய கண்ணுலையும் பட்டுவிடக்கூடாதுன்ற கவலையோட ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறதா தெரிஞ்சது. கலையா இருக்கிற அவனுடைய முகத்துல பயத்தோடைய அறிகுறி தென்பட்டது. அவனுடைய உடைய கொஞ்சம் கவனிச்சோம்னா அவன் அப்படி பயந்துகிட்டு போறது நமக்கு ரொம்பவே ஆச்சரியம் அளிக்கும். அவன் கதர் உடை போட்டுக்கிட்டு தலையிலையும் கதர்குள்ளா வச்சிருந்தான். அவன் தேச தொண்டுல ஈடுபட்டவன்றதுல சந்தேகமே கிடையாது. ஆனா அந்த தேச தொண்டன் அப்படி பயந்து பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு போறதுக்கு காரணம் என்ன? போலீஸ் தடி அடிக்க பயந்துகிட்டு ஓடி வந்தவன் தானோ? ஆனா தடி அடி உடிச்சவன் தான் சாயங்காலமே தீர்ந்து போயிடுச்சே. இப்போ என்னத்துக்காக அவன் இப்படி பயப்பட்டு ஒளியணும்? அதே சமயத்துல அனுமந்தராயன் தெருமுனையை நம்ம அடைஞ்சோம்னா மேற்படி மர்மத்தை ஒருவாறு நம்ம அறிஞ்சுக்கலாம். ஆமா, அந்த முனையில 2 தடியங்க வீதி ஓரத்துல நின்னு மெதுவான குரல்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தோற்றத்துல தடியர்களா இருந்தாலும் கையிலையும் தடி வச்சிருந்தாங்க. இந்த சந்தில தான் புகுந்தான் அப்படின்னு ஒருத்தவன் சொன்னான். அப்படின்னா வா, இன்னைக்கே அவனை தீர்த்தாகணும். இப்படி பேசின தடியர்கள் 2 பேரும் தெருவுக்குள்ள நுழைஞ்சாங்க. அந்த சமயத்துல தெரு மத்தியில போய்கிட்டு இருந்த இளைஞன் திரும்பி பார்த்தான். ஒரு முனையில போட்டிருந்த விளக்குடைய வெளிச்சத்துல அந்த தடியர்களுடைய உருவங்கள் தெரிஞ்சுது. அவங்கள பார்த்ததும் இளைஞனுடைய உடம்பு கொஞ்சம் நடுங்குச்சு. வீதியோரத்துல இருண்ட நிழல்ல இன்னும் நல்லா நகர்ந்து போய் அவன் வேகமா நடந்தான். ஓடுனா கால் சத்தம் கேட்குமேன்னு அவனுக்கு பயமாவும் இருந்தது. அதனால சத்தம் கேட்காத மாதிரி கூடிய வரையில வேகமா நடந்தான். 4 வீடு தாண்டினதும் ஒரு வீட்டு வாசற் கதவு பக்கத்துல யாரோ ஒருத்தவன் நிக்கிறது மாதிரி தெரிஞ்சுது. பக்கத்துல போனதும் அவன் ஒரு வயசான கிழவன்னு தெரிஞ்சுது. அவன் வாசப்புறத்துல இருந்து வீட்டு கதவுடைய பூட்டை திறந்துகிட்டு இருந்தான். தேசிய உடை போட்டிருந்த வாலிபன் அந்த இடத்துக்கு வந்ததும் கிழவன் வீட்டோடைய கதவை திறந்ததும் சரியா இருந்தது. கதவை திறந்து விட்டு கீழே விழுந்திருந்த தடியை எடுக்கிறதுக்காக அந்த கிழவன் கீழே குனிஞ்சப்போ வாலிபன் சட்டுன்னு அந்த திறந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சான்.